ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் ஒரு விசை கூட உங்களை இந்த வீடியோ பதிவின் வழியாக சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற வரிசையில் நாம் ஒவ்வொரு சங்கீதமாக தியானித்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். கடந்த முறை நான் சொல்லியிருந்தேன், சங்கீதங்களை 5 புத்தகங்களாக பிரித்து பார்க்கிறது வழக்கம் என்று. அந்த வகையில் முதல் புத்தகம் என்பது 41வது சங்கீதத்தோடு நிறைவு பெறுகிறது. 42வது சங்கீதத்திலிருந்து 72வது சங்கீதம் வரைக்கும் உள்ள பகுதி அடுத்த புத்தகமாக பார்க்கப்படுகிறது. இந்த புத்தக பகுதியிலும் பெரும்பாலான சங்கீதங்கள் தாவீதினால் இயற்றப்பட்ட சங்கீதங்கள் என்று அறியப்படுகிறது. ஒரு சங்கீதம் ஆசாப் எழுதினதான சங்கீதம் எனவும், ஒரு சங்கீதம் சாலமோன் எழுதின சங்கீதம் எனவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் 42வது 43வது சங்கீதங்களை ஒரே பகுதியாக நாம் இணைத்து தியானிக்கவிருக்கிறோம். ஏன் அப்படி என்று கேட்டால், மூலப்பிரதிகளில் ஒரு சில மூலப்பிரதிகளில் 42வது 43வது சங்கீதங்களை ஒரே சங்கீதமாக பாவிக்கிறதான ஒரு சூழல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதற்கு வலு சேர்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன என்று கேட்டால், 42ஆம் சங்கீதத்தில் வரக்கூடிய 2 வசனங்களும் 43வது சங்கீதத்தில் வரக்கூடிய ஒரு வசனமும் ஒரே மாதிரி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் 42 5வது வசனமும் 11வது வசனமும் 43 5வது வசனமும் ஒரே வசன எண்ண ஓட்டம். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிற அவரை நான் இன்னும் துதிப்பேன் என்கிற ஒரே எண்ண ஓட்டத்தில் வரக்கூடிய வசனம் வருகிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த 2 சங்கீதத்தையும் ஒரே சங்கீதமாக நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சரி, இப்போ இந்த சங்கீதத்தினுடைய சூழல் என்ன? 42ஆம் சங்கீதத்தில் ஒரு தலைப்பு இருக்குது, 43ஆம் சங்கீதத்தில் தலைப்பு இல்லை. 42ஆம் சங்கீதத்தில் இருக்கிற தலைப்பு சொல்லுகிறது, கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட, அவர்களில் உள்ள ராகத்தலைவன், இதே மாதிரியான வார்த்தைகள் 42ஆம் சங்கீதத்தில் மாத்திரமல்ல, 44 முதல் 49 வரைக்கும் உள்ள சங்கீதங்களிலும் உள்ள தலைப்புகளில் வருகிறது. இதில் ஏற்கனவே மஸ்கீல் என்கிற வார்த்தை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். மஸ்கீல் என்பதற்கு போதனை என்கிறதான ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. இப்போ இந்த சங்கீதம் எந்த வகையில் போதக சங்கீதம் ஆகும் என்கிற நிலையில் நாம் ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது, சங்கீதத்தினுடைய வசனத்தின் அடிப்படையில் வச்சு நம்ம சூழலை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், தாவீது தன்னுடைய சொந்த தேசத்தில் இல்லை, எருசலேமில் அவர் இல்லை, அரண்மனையில் அவர் இல்லை, எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய கூடாரத்தில் அவரால் போய் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய நிலை அவர் இல்லை. அங்கே இருந்து அவர் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார், வெளியே அலைந்து திரிகிறதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ வெளியே இருக்கக்கூடிய இந்த மனுஷன் தேவ சமூகத்தையும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லா மக்களுமாய் ஒன்றா சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு சந்தோஷமாக போகிறதையும் அந்த ஆலய பிரகாரங்களையும் அவர் வாஞ்சிக்கிறதை நாம் இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. அவருக்கு இருக்கக்கூடிய கடினமான சூழல், நெருக்கடி, அவருடைய எதிரிகள் அதை எவ்விதமாக பார்க்கிறார்கள், இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் தேவனை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே, நான் உம்மையும் உம்முடைய சன்னிதானத்தையும் வாஞ்சிக்கிறேன், அதற்கு நேராக நீர் என்னை வழி நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த சங்கீதத்தில் வரக்கூடிய ஜெபமாகவும் பாடலாகவும் இருக்கிறது. இது எப்படி போதனையாக முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த சங்கீதக்காரன் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன்னுடைய துன்பத்தை அதிகமாய் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அதே வேளையில் தனக்குத்தானே பேசுகிற ஒரு அனுபவத்தை சொல்லி இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம் நம்மோடு கூட பேச வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கிறது.
சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து இதே நாம் பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம் என்றால், ஒரு பகுதியில் சங்கீதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவனும் அவனை சுற்றி இருந்தவர்களும் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். அப்படி நெருக்கப்படுகிற வேளையில் தங்களுக்கு நேர்ந்த இந்த அபாயமான சூழலுக்கு காரணம், இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு காரணம் தாவீது தான். அதனால் அவனை கல்லை கொண்டு எரிய வேண்டும் என்று அவன் கூட இருந்தவங்களே பேசி கொண்டார்கள். வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த வார்த்தையின் தொடர்ச்சியில் வருகிறது, அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது. வாழ்க்கையில் நமக்கு கடினமான சூழல்கள் வராமல் இருக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு நெருக்கடியை நாம் அனுபவிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய அப்படிப்பட்ட எதிர்மறையான சூழலில் நாம் அநேக நேரங்களில் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு சில நேரங்களில் கடவுள் நம்முடைய இந்த சூழலில் இருக்காரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட நம்ம கேட்குற ஒரு சூழல் இருந்தால் கூட, இந்த சங்கீதத்தில் அவன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, தன் ஆத்துமாவை பார்த்து அதற்கு அவன் போதகம் செய்கிறான். தன் ஆத்துமாவிடம் சொல்லுகிறான், நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க, நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்க, நீ தைரியப்படு. தைரியப்படுறதுக்கு வழி என்ன? கர்த்தரை நோக்கி காத்துரு, தேவனை நோக்கி காத்துரு. ஏன்னா அவர் சமூகத்து ரட்சிப்பு உண்மையானது. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆகவே அவன் அந்த ஒரு சுய தீர்மானத்தை அங்கே சொல்கிறான். நான் நெருக்கடியில் தான் இருக்கிறேன், நான் வருத்தத்தில் தான் இருக்கிறேன், நான் தாகத்தோடு தான் இருக்கிறேன், என் பிரச்சனை இன்னும் தீரலை, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என்ன சொல்ல வராருன்னு கேட்டால், இப்போ எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நிரந்தரமானது அல்ல, நான் அவரை இன்னும் துதிப்பேன், இப்பொழுதே துதிப்பேன். ஏனென்று சொன்னால், அவர் என்னை இந்த சூழலிலிருந்து என்னை மாற்றி என்னை மறுபடியும் நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு என்னை அவர் கொண்டு போவார். நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு என்னை அவர் கொண்டு போவது மட்டுமல்ல, அவர் சமூகத்தில் போய் மகிழ்ச்சி அடையத்தக்க நிலையில் அவருடைய சன்னிதானத்திற்கு நேர என்னை வழி நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தால் இது நமக்கு ஒரு போதனை. என்ன போதனை? நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இந்த பிரச்சனையிலேயே நான் அமிழ்ந்து போயிடுவேன் என்பதல்ல. நம்முடைய பிரச்சனைக்கு மேலாக தேவன் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவரை நான் நம்பலாம் என்பதை சொல்லுகிறது தான் இந்த சங்கீதம். பாருங்க, இந்த சங்கீதத்துக்குள்ள நம்ம போய் இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். 42ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்களில் தேவாலயத்தின் மேல, தேவன் மேல தாவீதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை சொல்றார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நமக்கு உணவு எந்த அளவுக்கு அவசியமோ அதே போலவே நீரினுடைய அவசியமும் இருக்கிறது. அப்போ அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் பெயரிலே தாகமாக இருக்கிறது. என்ன தாகம்? நான் எப்போ உம்முடைய சன்னதியில் வந்து நிற்பேன். இப்போ காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய இயல்பான இடத்தில் இல்லை. அவன் தன் தேசத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டிருக்கிறான். அவன் விரும்பி புறம்பாகவில்லை. அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவன் சொந்த தேசத்தில் இருக்க விட முடியலை. அவன் அந்நியனும் பரதேசியும் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இதுதான் அவன். அப்படி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்தின் மீது, அவர் சமூகத்தில் நான் ஒரு சுயாதீனமாக ஃப்ரீடமாக நான் போய் தேவனை மைமைப்படுத்தின அந்த ஒரு சூழலை நான் திரும்ப நாடுகிறேன். அதைத்தான் அவர் இந்த பகுதியில் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அதனால் அவர் திரும்ப என்ன சொல்கிறார், 4ஆம் வசனத்தில் அதை திரும்ப சுட்டி காட்டுறார் பாருங்க. முன்னே, அதாவது இப்போ இருக்கிற நிலைமை நான் வெளியே இருக்கிறேன், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும்
துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. நான் இப்பொழுது அந்த விடுதலையோட, அந்த களிப்போட, அந்த துதியின் சத்தத்தோட கூட்டமா கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நிலையில நான் இல்லை. அந்த நிலையை நான் வாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பகுதியில் சொல்றாரு. சொல்லிட்டு தான் 5வது வசனம், 11வது வசனம், 43:5 இதெல்லாம் ஒரே வரியில வரக்கூடிய விஷயம். சொல்றாரு, தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கலங்காத. ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என்ன சொல்ல வர்றாரு? இதோட முடிஞ்சு போக போறதில்ல. அவர் சமூகத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. அது நிமித்தம் நான் அவரை துதிப்பேன். அவர் என்னை திரும்பவும் என்னுடைய பழைய நிலைக்கு என்னை கொண்டு போய் விடுவார் அப்படிங்கிறத சொல்றார். சொல்லிட்டு 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் தன்னுடைய உள்ளான கலக்கத்தை ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு தன்னுடைய வேண்டுதலை அவர் வைக்கிறார். சொல்றாரு, ஆண்டவரே, நான் இந்த வனாந்தரமான சூழலில் இருந்து உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறேன், கலக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் அது உம்மிடத்திலிருந்து வருகிறது போல எனக்கு இருக்கிறது. அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேலே புரண்டு போகுது. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 8வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். பகல்ல அவருடைய கிருபை இப்பொழுதும் கட்டளையிடப்படுகிறது. இரவிலே அவரை பாடுகிற பாட்டு என் வாயில் இருக்கிறது. அவருடைய கிருபை இருக்கிறது. இப்பொழுதும் இரவில் நான் அவரை பாடுகிற பாட்டை உடையவனா இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். நான் தூரமாக தான் இருக்கிறேன், ஆனால் என் தேவன் எனக்கு தூரமாக இருக்கவில்லை. நான் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் சுயாதீனமாய் கர்த்தரை உயர்த்தவும் விரும்புகிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் தூரத்தில் இருந்தாலும் என் தேவன் எனக்கு தூரமாக இல்லை. இந்த இடத்திலும் அவர் கிருபை எனக்கு இருக்கிறது. இந்த இடத்திலும் இரவில் நான் அவரை பாடுகிற பாடல் என்னுள் இருக்கிறது என்பதை சொல்றாரு. சொல்லிட்டு 9வது வசனத்தில் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, என்ன நீங்கள் மறந்துட்டீங்களே? நான் ஏன் எவ்வளவு காலம் இப்படி துக்கத்தோடு அலைந்து தெரிய வேண்டும்? இதுக்கு காரணம் என்ன? 3வது வசனத்துலையும் 10வது வசனத்துலையும் அவருடைய சத்துருக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்ப குத்துறது போல எனக்கு இருக்கிறது. இப்போ நாம் மேசியாவை சொல்லுவோமே, ஆனால் சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டிருந்த பொழுது பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் அவரை பார்த்து தலையை துலுக்கி என்ன சொன்னாங்க? தேவன் பேரில் இவன் பற்றுதலாய் இருந்தானே, மெய்யாகவே தேவன் இவனுடைய பிதாவானால் அவர் இவனை விடுவிக்கட்டும். நீ மெய்யாகவே தேவகுமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. ஆண்டவர் உன்னை விடுவிப்பாரா பார்ப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லும்போ இவன் எலியாவை கூப்பிடுகிறான். எலியா வந்து இவனுக்கு உதவி செய்வானா பார்ப்போம் என்றெல்லாம் இயேசுவை அவர்கள் ஏளனம் பண்ணினார். உன் தேவன் எங்கே? இப்போ நீ விடுதலையாக பார்ப்போம். உன் தேவன் இப்போ உனக்கு உதவி செய்வாரா பார்ப்போம். ஆனால் தேவன் தம் மீது சுமத்தப்படுகிற அத்துணை நிந்தனைகளையும் அவமானங்களையும் உங்களுக்காக எனக்காக சுமந்தார். இன்றைக்கும் நம்மை நோக்கி ஜபம் தவம்ன்ட்டு இருக்கிறாங்க, கடவுள் கடவுள்னு இருக்காங்க, கோயில் கோயிலுன்னு இருக்காங்க, பைபிள் பைபிளுங்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்று சொல்லக்கூடிய சத்தங்களை நீங்கள் கேட்கலாம்.
அது உங்களை ரொம்ப ஆழ உருவ குத்துறது போல இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழலில் நீங்க செய்ய வேண்டியது என்ன? தாவீது சொல்றதுதான், என் ஆத்துமாவே நீ இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாத, தேவனை நோக்கி காத்துரு. அவங்க சொல்றவங்க சொல்லட்டும், என் சூழ்நிலை அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல, தேவனை நோக்கி காத்துரு. ஏன்னா என் முகத்துக்கு அவர் ரட்சிப்பு, அவர் என்னுடைய தேவன், நான் அவரை இன்னும் துதிப்பேன், இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன் சொல்லிட்டு இப்ப 43 சங்கீதத்துல முதல் 2 வசனங்கள், என் சத்துருக்களோடு நீர் வழக்காடி நீர் என்னை தப்புவிக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்றார். அப்புறம் 3வது வசனமும் 4வது வசனமும், நீர் என்னை தப்புவிப்பது மாத்திரமல்ல, உம்முடைய உண்மையும் உம்முடைய சத்தியமும் என்னை உமது சமூகத்திற்கு நேராக வழி நடத்த வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய உண்மையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் என்ன நீர் நடத்தணும். அப்படி நான் நடத்தப்படுகிறது தேவ சமூகத்திற்கு நேராக. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகளை அவர் சொல்றாரு. 3வது வசனம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அந்த வெளிச்சமும் சத்தியமும் என்னை நடத்தி பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்ப இந்த 2 சங்கீதத்திலும் அவருடைய ஒரே விருப்பம் இதுதான், என் வாஞ்சை, என் தாகம், என் கதறல் தேவ சமூகம், அவருடைய வாசஸ்தலம். உம்முடைய வாசஸ்தலத்துல நான் வந்து நிற்பது என்னால முடியாது, அதற்கு உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய சத்தியமும் வேண்டியதா இருக்கிறது, தேவையா இருக்கிறது. அப்படி நீர் நடத்தும் போது, 4வது வசனம் ரொம்ப அழகான வசனம், நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். பிரியமானவர்களே, நமக்கு மெய்யான ஆனந்தமும் மெய்யான மகிழ்ச்சியும் நம்மை ரட்சித்த இரட்சகராகிய ஆண்டவருக்குள் தான் இருக்கிறது. அவர் சமூகத்தில் பிரவேசித்து அவரோடு உறவில் இருப்பது வாழ்வில் மற்ற எல்லா சந்தோஷத்திற்கும் மேலான சந்தோஷமா இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு, நான் அப்படி பிரவேசித்து என் தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன், வாத்தியத்தினால் உம்மை பாடி மகிழ்ச்சியோடு நான் உம்மை துதிப்பேன். கடைசியில் திரும்ப சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கலங்க வேண்டாம், நீ தேங்க வேண்டாம், தேவனை நோக்கி காத்துரு. ஏன்னா என் முகத்துக்கு அவர் ரட்சிப்பு, என் தேவன் அவர் இன்னும் துதிக்கப்படத்தக்கவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் சூழல் எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையின் சூழல் எப்படி இருந்தாலும் தாவீதை போல நாமும் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்போம், அவரோடு இருக்கிற உறவை வாஞ்சிப்போம். நம்மை சுற்றி இருக்கிற மற்ற பிரச்சனைகள், நம்முடைய சத்துருக்களினால் நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள், இவைகளில் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, இவைகளில் நாம் தவங்கி நின்று விடக்கூடாது. நாம் கர்த்தரையே நோக்கி காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை விடுவிக்கிறவரும் நம்மை மேன்மைப்படுத்துகிறவரும் அவருடைய சமூகத்தின் நிறைவால், மகிழ்ச்சியால், ஆனந்த சந்தோஷத்தினால் நம்மை கலிகூற பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். சங்கீதக்காரனை போல நான் நெருக்கத்தின் மத்தியிலும் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.